எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்றேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆயிடும், எம்டியா இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்குல ஒர்க் பண்றேன், அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்துல ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில ஆகாயத்துல எப்படி புள்ளி வைப்பீங்க, அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்துல புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறேன் கம்போசிங்கு. அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா, அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையா டியூன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்துல புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும் முக்கியமா இருக்கும். அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டு அவர் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. ஃபுல்லா வந்து திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ பாட்டுட்டு பார்த்தா இவரு இப்படி இந்த பக்கம் அப்படி இதை வச்சு மாறன் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது அது அவருக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நான் இருந்ததில்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறதும் இல்லை. முதல் முறையா எல்லாரும் பேசுறதையும் அவர் கேட்டாரு, முக்கியமான சார் முதலே பேசிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னாரு. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி வாழ்க. உங்களை பத்தி அவர் சொன்னாரு, சொல்லிட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி, ரொம்ப அப்பாவை கேட்டு சொல்லுங்க. நன்றி எல்லாருக்கும்.